நாமத்திலே வாழ்த்துதல். May the grace and peace of God be increased and multiplied in your lives. தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்க்கையிலே பலுகி பெருகுவதாக. If the peace of God can rule you, தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்தால் nothing can break you. எதுவுமே உங்களை உடைக்க முடியாது. That is, if you are led by your emotions, உன்னுடைய உணர்ச்சியினால நீ ஆளுகை செய்யப்பட்டால், before anybody breaks you, you'll be broken by yourself. உன்னை யாரும் உடைப்பதற்கு முன்பதாக நீயே உடைந்து போவாய். But when God's peace shields your soul, தேவனுடைய சமாதானம் உன்னுடைய ஆத்துமாவை மூடும் பொழுது, that's where you enjoy the peace of God. அப்பொழுது தேவ சமாதானத்தை நீ அனுபவிப்பாய். In the midst of all your problems. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலே. Somebody say hallelujah. யார்னா ஒரு ஹalleluya. You may be seated in your respectable seats. மரியாதைக்குரிய உங்கள் நாற்காலிகளிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். What a great privilege it is to be in the house of God. தேவனுடைய வீட்டிலே இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். It cannot be defined by any word. வார்த்தையினாலே அதை விவரிக்க முடியாது. If being in the house of God itself can give you that kind of a happiness, how much joy it will give to you if you are in the presence of God. தேவனுடைய வீட்டிலே இருக்கிறதே உனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தருமே என்றால் தேவ சமூகத்திலே இருந்தால் எத்தனை அதிகம். Because the sons of Eli, they were in the house of God, but Samuel was in the presence of God. ஏலியின் பிள்ளைகள் தேவனுடைய வீட்டிலே இருந்தார்கள், ஆனால் சாமுவேல் தேவ பிரசன்னத்திலே இருந்தார். God was so close to Adam and Eve after their fall, and yet they hided themselves. ஆதாமும் ஏவாளும் விழுந்த பிறகு தேவன் அவர்களுக்கு மிகவும் அருகாமையிலே இருந்தார், ஆனாலும் அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டார்கள். God has to ask them, where are you? தேவன் கேட்க வேண்டியதா இருந்தது, எங்க இருக்கிறார்? And they said, because we heard the voice of the Lord our God and we were afraid and we are hiding ourselves. நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். Because they heard some other voice, வேறொரு சத்தத்தை அவர்கள் கேட்டபடியால், and they obeyed that voice. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால், when they heard a wrong voice, தவறான சத்தத்தை அவர்கள் கேட்டபடியால், it just separated them from the voice of God. தேவனுடைய சத்தத்திலிருந்து அவர்களை பிரித்து விட்டது. Be careful. எச்சரிக்கையா இரு. Whose voice you are hearing? யாருடைய சத்தத்தை நீ கேட்கிறாய்? When Elijah, the man of God, தேவ மனிதனாகிய எலியா, when he hid himself in the cave, அவர் குகையிலே தன்னை ஒளித்துக் கொள்ளும்போது, the Lord is sending an earthquake. தேவன் பூமி அதிர்ச்சியை அனுப்புகிறார். But who is sending it? யார் அனுப்புகிறது? The Lord himself. தேவனே அனுப்புகிறார். But he didn't speak there. ஆனால் அங்கே பேசவில்லை. The fire is coming. அக்கினி வருகிறது. But the Lord didn't speak there. தேவன் பேசவில்லை. Who is sending the fire? யார் அக்கினியை அனுப்புகிறார்? The Lord is sending. தேவன் அனுப்புகிறார். And the Lord, is bringing a whirlwind. தேவன் சுழல் காற்றை அனுப்புகிறார். But the Lord is not speaking. தேவன் பேசவில்லை. Sometimes சில வேளையிலே we see preachers who shake the place. இடத்தை அசைக்கிற பிரசங்கிகளை நாம் பார்க்கிறோம். Some preachers bring the fire. சில பிரசங்கிகள் அக்கினியை கொண்டு வருகிறார்கள். Some preachers bring the wind. சிலர் காற்றை கொண்டு வருகிறார்கள். But in all these three, இந்த மூன்றிலுமே the Lord was doing the work. தேவன் கிரியை செய்கிறார். The Lord didn't speak. தேவன் பேசவில்லை. But there was a still small voice. அங்கேயும் ஒரு மெல்லிய சத்தம். In that அதிலே still small voice, மெல்லிய சத்தம், God asked, தேவன் கேட்டார், Elijah, எலியா, what are you doing here? இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? When you can hear that voice, அந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது, you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Because ஏனென்றால் God is going to remove your confusion and is going to have a divine direction towards your destiny. தேவன் உன் குழப்பத்தை எடுத்துவிட்டு நீ போக வேண்டிய இடத்திற்கான நோக்கத்தை, வழியை உனக்கு காண்பிப்பார். God will show the divine direction to reach your destiny. நீ போய் சேர வேண்டிய இடத்திற்கு தேவன் தெய்வீக வழியை உனக்கு காண்பிப்பார். Praise God. Hallelujah. Come, somebody say, Lord, யாரனா சொல்லுங்க, ஆண்டவரே speak to me. என்னோடு பேசும். Lord, கர்த்தாவே visit me. என்னை சந்தியும். God will definitely, தேவன் நிச்சயமாய் He will show up His presence to you. அவருடைய சமூகத்தை உனக்கு வெளிப்படுத்துவார். So here, let's get to the text here. இந்த வேத பகுதிக்குள்ளே நாம் போவோம். I want to just ask you one question. ஒரு கேள்வியை நான் உங்களை கேட்க வேண்டும். How healthy is your faith?
உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது? Ramese, kadala pocha? How healthy is your faith? உன்னுடைய விசுவாசம் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறது? If you become sick, immediately you rush to a hospital. நீ வியாதிப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு போகிறாய். Because you do not like to be sick. ஏனென்றால் வியாதியோடு இருக்க நீ விரும்புவதில்லை. Because you know if you allow the sickness to continue, you will die. வியாதி உன்னை தொடர்ச்சியா இருப்பதற்கு அனுமதித்தால் நீ மரித்து விடுவாய். In the same manner, அதே போல if your faith becomes sick, உன்னுடைய விசுவாசம் நோய் கொண்டால் be careful. எச்சரிக்கையா இரு. Because your faith will die. உன்னுடைய விசுவாசம் மரித்து விடும். If your faith is alive, உன்னுடைய விசுவாசம் உயிரோடு இருந்தால், no matter what test you go through, எப்படிப்பட்ட சோதனைக்குள்ள நீ போனாலும் சரி. As I said before, I think a couple of months ago, சில மாதங்களுக்கு முன்பு நான் சொன்னேன், a faith that is not tested cannot be trusted. சோதிக்கப்படாத எந்த விசுவாசமும் நம்பப்பட முடியாது. If you are not going through test, நீ சோதனைக்குள்ள போகவில்லை if you are என்றால், scared about the test, சோதனை குறித்து நீ பயந்தால், you are not a person that anybody can put trust in you. யாருமே உன்னை நம்ப முடியாத நபராய் நீ மாறி விடுவாய். But ஆனால் if you go through testing, சோதனைக்குள்ள நீ போனால், you are becoming a person who is trustworthy to be trusted. நம்பிக்கைக்கு பாத்திரவானாய் நீ மாறுவாய். Somebody say, Lord, யாரனா சொல்லுங்க, ஆண்டவரே lead me என்னை வழி நடத்தும் according to your will. உம்முடைய சித்தத்தின்படியே. So today my title is, இந்த நாளிலே என்னுடைய தலைப்பு, when Isaac asked his father, ஈசாக்கு தன்னுடைய தகப்பனை கேட்கும்போது, my father, என் தகப்பனே, and Abraham said, ஆபிரகாம் சொன்னார், here I am, my son. இதோ அடியே இருக்கிறேன். So no. Yeah, they said that word. Here I am, my son. என் மகனே, என் மகனே, இதோ இருக்கிறேன். எவ்வளவு அழகா இருக்குல்ல? My father, என் தகப்பனே, here I am, my son. Where we have the fire, நமக்கு அக்கினி இருக்கிறது, நெருப்பு. you have the wood, கட்டை இருக்கிறது, and you have the knife. கத்தி இருக்கிறது. And I see even my father, என் தகப்பனையும் நான் and பார்க்கிறேன், even I see the son me, குமாரனாகிய என்னையும் நான் பார்க்கிறேன். but where is the lamb for the sacrifice? பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே? And our father Abraham said, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் சொன்னார், God will provide for himself a lamb. தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவரே தருவார். So today my title is, இந்த நாளிலே என்னுடைய தலைப்பு, we know what we are going through. நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். Let me tell the title and okay, let me say that and we'll go this owner, when we gave the rent this month, he said, pay 1.5 lakh rupees from this month. இந்த மாதம் நம்ம இந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கும் பொழுது அந்த ஓனர் சொன்னாங்க, நீங்க 1.5 லட்சம் கொடுக்கணும். இதுக்கு மேல நான் 1.5 லட்சத்தை கொடுக்கணும்னா இந்த சர்ச்சில் இருக்கிறவங்க எவ்வளவு பேர் காதுல விழுதுன்னு எனக்கு தெரியல. I have to pay 1.5 lakh rupees from this month to this place. இந்த இடத்துக்கு இதுக்கு மேல 1.5 லட்சம் நம்ம கொடுக்கணும். I really don't know the burden that will get inside when people hear this word. அது ஏன் தலையேத்தலப்பா போதகரே, அது ஊன் தலையேத்தன் போறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியாது. செல்வம் இருந்தும், செல்வம் இல்லைன்னா பரவாயில்ல. Okay, challenges. We have challenges. நமக்கு சவால்கள் உண்டு. And the next day one more is coming. அடுத்த மாதம் அடுத்த நாள் இன்னொன்னு வருகிறது. The wall that you have broken, நீங்க உடைத்த அந்த சுவர், hereafter it's not going to work out. அது வேலை, இதுக்கு மேல அங்க வேலை செய்ய So முடியாது. build the wall. எங்களுக்கு சுவரை கட்டுங்க. For that it's going to be 3 lakhs. அதுக்கு 3 லட்சம் ஆகுது. We gave 5 lakhs to them, I think. 5 லட்சம் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நினைக்கிறேன். Already in that 1 lakh they didn't give, they deducted for the rent for which we didn't go and worship also. நாம் போய் இன்னும் ஆராதிக்க கூட இல்ல, அதுக்கு 1 லட்சம் ரூபாய் அவங்க கழிச்சிட்டாங்க. So they have 3 lakhs now, the advance that I gave. நாம் கொடுத்த 3 லட்சம் அட்வான்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. And now they want to build the wall in the 3 lakh rupees. அந்த 3 லட்சத்துல அங்க இடித்த சுவரை அவர்கள் கட்ட வேண்டும். So now இப்போ all the money எல்லா பணமும் that we invested, நம்ம முன்தொகையாய் போட்டது,
So those money, அந்த பணங்கள், if the second owner, if he can give that money, அந்த இரண்டாவது ஓனர் அந்த பணத்தை நமக்கு கொடுத்தா, we don't know how much he's going to give. எவ்வளவு தருவார் என்று நமக்கு தெரியாது. When people lose 10,000 or 20,000, their heart shakes. ஜனங்க 10,000 20,000 தொலைச்சிட்டாவே இருதயம் ஆடுது. All the advances and the money that I paid was almost more than 23 to 24 lakhs. இதுவரைக்கும் அட்வான்ஸ் மற்ற பணங்கள் செலவழித்து இருக்கிறது 23 லட்சத்துக்கிட்ட. But still, ஆனாலும் I'm not shaken by all these things. இந்த காரியங்களினாலே நான் I அசைக்கப்படுவதில்லை. didn't even cry. One drop of tears didn't come from my eye. என்னுடைய கண்களில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவில்லை. Because we have trained ourselves in losses. இழப்பிலே நாம் பயிற்சித்துக் கொண்டிருக்கிறோம். I have trained myself. நான் என்னை பயிற்சித்திருக்கிறேன். And my heart is being strengthened by God. என்னுடைய இருதயம் தேவனால் பலப்பட்டிருக்கிறது. So I never cry for loss. இழப்புக்காக நான் அழுவதில்லை. Because as Paul said, பவுல் சொன்னது போல, I count, everything that was profitable to me, I count it now as loss and as dust. எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் குப்பையா எண்ணுகிறேன். நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். For what? எதற்காக? For the knowledge of Jesus Christ. கிறிஸ்துவை அறிகிற அறிவிற்காக. And I know எனக்கு தெரியும், all these losses இந்த இழப்புகள் எல்லாம் will definitely open a great door. எனக்கு பெரிய வாசல்களை திறக்கும் என்பதை அறிந்திருக்கிறேன். So when I was praying, நான் ஜெபிக்கும்போது, God, தேவன், what is the word you give to me? எந்த வார்த்தையை எனக்கு தரீங்க, so that my heart would be encouraged. அதனால என்னுடைய இருதயம் உற்சாகப்படும். So this is the word the Lord spoke. இந்த வார்த்தையை தான் தேவன் என்னிடத்தில் பேசினார். He spoke it அவர் almost, when these pastors were preaching here, God spoke this word already. இந்த போதகர்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுதே இந்த வார்த்தைகளை தேவன் ஏற்கனவே என்னிடத்தில் பேசியிருந்தார். God has given us faith. தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். But not everybody's faith is of equal measure. எல்லாருடைய விசுவாசமும் ஒரே அளவிலே அல்ல. Somebody's faith சிலருடைய விசுவாசம் is just to go to heaven, பரலோகத்துக்கு போவது, to go to it, to just receive eternity. போய் நித்தியத்தை பெற்றுக்கொள்வது. Some people, சில ஜனங்களுக்கு, God, தேவன், if I go and share the gospel நான் போய் சுவிசேஷத்தை and win the souls, ஆத்துமாக்களை ஜெயித்தா, when I come there, நான் அங்கே வரும்போது I will receive the reward for the ministry. நான் செய்த ஊழியத்திற்கான பலனை நான் If பெற்றுக்கொள்வேன். I go and help some poor, நான் ஏழைகளுக்கு போய் a உதவி widow, விதவைக்கு, a fatherless, தகப்பன் the இல்லாத, needy, தேவை the உள்ளவர்கள், children without education, படிப்பு இல்லாத பிள்ளைகள், whatever you have given into my hand, if I am going to help somebody, என்னுடைய கரத்தில் நீ எதையெல்லாம் கொடுத்திருக்கிறோ அதை வைத்து நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது definitely you will bless me. நிச்சயமாய் நீர் என்னை So ஆசீர்வதிப்பீர். some people have faith by giving our money to others. சிலருடைய விசுவாசம் தன்னுடைய பணத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது. Because when they give it, அவர்கள் கொடுக்கும்போது they are not seeing the people, அவர்கள் ஜனங்களை but பார்க்கவில்லை, they see God. அவர்கள் தேவனை பார்க்கிறார்கள். Did you hear that? கேட்டீங்களா? They are seeing God. அவர்கள் தேவனை They are பார்க்கிறார்கள். seeing the word of God. அவர்கள் தேவனுடைய So வார்த்தையை that faith பார்க்கிறார்கள். is alive to do that. அவர்களுடைய விசுவாசம் அதை செய்வதற்கு உயிருள்ளதா இருக்கிறது. When people are going through test, ஜனங்கள் சோதனைக்குள்ள when போகும்போது, people are being attacked by the enemy, ஜனங்கள் எதிராளியால தாக்கப்படும் போது, இது என் குடும்ப பிரச்சனை இல்லன்னு தூரம் போக மாட்டாங்க. This is not my family problem, so it's none of my business ன்னு தூரம் போக மாட்டாங்க. Everybody's problem will be their problem. எல்லாருடைய பிரச்சனையும் அவங்களுடைய பிரச்சனையா இருக்கும். Because ஏனென்றால் they are the member in the body of Christ. அவர்கள் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே அவயவங்களா இருக்கிறார்கள். Now, இப்பொழுது Abraham is giving this word. ஆபிரகாம் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். God will provide for himself a lamb. தேவன் பலிக்கான ஆட்டை பார்த்துக் கொள்வார். ஏற்படுத்துவார். தேவனே அதை பார்த்து கொள்வார் என்றார். So somebody say God will provide for himself a lamb. தேவன் பலிக்கான ஆட்டை பார்த்துக் கொள்வார். Somebody say என்ன சொல்லுங்க? God will provide for himself a place. தேவன் அவருக்கான இடத்தை அவரே Somebody say that. தேவன் God will provide for himself a place. தேவன் அவருக்கான இடத்தை அவரே கொடுப்பார்.
So hallelujah. Hallelujah. தேவன் பலிக்கான ஆட்டை பார்த்து கொள்வார். Hallelujah. So we have to reach the place of provision to get our provision. That's the theme of this message. இந்த நாள் செய்தி நோக்கம் நம்முடைய சலுகையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் அந்த இடத்தை போய் சேர வேண்டும். If you do not go to the place of provision, சலுகை இருக்கிற இடத்துக்கு போகவில்லை என்றால் you will not get your provision. உன்னுடைய சலுகை உனக்கு கிடைக்காது. See, how do we know we have a faithful family? நமக்கு விசுவாசமுள்ள குடும்பம், உண்மையுள்ள குடும்பம் இருக்கிறது என்பதை எப்படி அறிவோம்? How do you know you have a faithful friend? எனக்கு உண்மையுள்ள நண்பன் இருக்கிறான் என்று How do எப்படி you know that you have a faithful colleague? எனக்கு உண்மையுள்ள நண்பர்கள் இருக்கிறார்கள் என்பதை எப்படி And how do you know you have a faithful God? உண்மையுள்ள தேவன் உனக்கு இருக்கிறார் என்பதை நீ எப்படி அறிவாய்? You know, listen, any unfaithful can be with you in a form of a friend in your good times. உன்னுடைய நல்ல நேரத்துல நண்பனை போன்ற தோற்றம் உடையவர்கள் உன்னுடைய நல்ல நேரத்துல உன்கிட்ட இருக்கலாம். They are unfaithful. அவங்க But a faithful friend உண்மையுள்ள நண்பன் is the one who stands with you in your bad time. உன்னுடைய கெட்ட நேரங்களிலே உன்னோடு நிற்பான். Because ஏனென்றால் he knows you and is, there for you. அவன் உன்னை அறிந்தவனா இருக்கிறான், உனக்காக இருக்கிறான். Did you hear that? கேட்டீங்களா? A good friend, நல்ல நண்பன், he is there with you and he is for you. அவன் உன்னோடு இருக்கிறான், உனக்காக இருக்கிறான். See, when a goldsmith is going to throw a gold into the fire, தட்டான் தங்கத்தை நெருப்பிலே போடும்போது he is not putting it to be destroyed. அது அழிப்பதற்காக போடுவதல்ல. But he puts into the fire to remove the dross from it. அதிலிருந்து களிம்பை எடுப்பதற்காக அக்கினியிலே போடுகிறார். So that when fire meets the gold, அந்த நெருப்பு தங்கத்தை சந்திக்கும்போது the fire does not have the ability to burn the gold. அந்த நெருப்புக்கு தங்கத்தை எரிப்பதற்கான ஆற்றல் இல்லை. But any dust, any dross that is inside it, it will burn. அந்த தங்கத்துக்குள்ள இருக்கிற எல்லா களிம்பும் எரிந்துவிடும். So fire, அக்கினி, reveals the real gold of purity. உண்மையான தங்கத்தின் சுத்தத்தை காண்பிக்கிறது அக்கினி. Hallelujah. Hallelujah. Somebody say hallelujah. Hallelujah. In John 2 and verse 23 and 24, யோவான் 2:23-24 we see that many people believed in Jesus அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள் because they saw the miracle of Jesus. அவர்கள் இயேசுவின் அற்புதத்தை பார்த்தார்கள். But the Bible says, ஆனால் வேதம் but சொல்கிறது, Jesus didn't believe them. இயேசு அவர்களை நம்பவில்லை. Hallelujah. Hallelujah. 23 and 24, Jesus didn't believe them இயேசு அவர்களை விசுவாசிக்கவில்லை. because he knew his heart. அவளுடைய இருதயத்தை அவர் So அறிந்தவர். when God looks at your heart, தேவன் உன் இருதயத்தை he knows why you came here. நீ இங்க எதுக்கு வந்திருக்க? Is it for a miracle you came? அற்புதத்துக்கு. Is it for a miracle you are trusting him? அற்புதத்துக்கு அவரை நம்புறியா? Or is it because he is your God? No matter what you're facing in life, வாழ்க்கையில நீ எதை சந்தித்தாலும் சரி அவர் தேவன் என்று நம்பி வந்திருக்கிறாயா? I didn't come for things but I came for you, Lord. பொருட்களுக்காக நான் வரவில்லை, உமக்காக நான் வந்திருக்கிறேன் தேவன். God is not testing everybody. God tests the one whom he trusts. தேவன் எல்லாரையும் சோதிப்பதில்லை, யாரை அவர் நம்புகிறாரோ அவர்களை சோதிக்கிறார். So in James chapter 1 and verse 2 and 4 we say, யாக்கோபு 1:2-4 இப்படி பார்க்கிறோம். my brothers and sisters, என் சகோதரனே சகோதரிகளே, if you go through various kinds of tests and trials, நீங்கள் अनेक வித சோதனைகளினாலே அலைப்படும்போது rejoice and be glad. களி கூர்ந்து மகிழ்ச்சியாய் இருங்கள். Did you heard that? கேட்டீங்களா? When you go through test, நீ சோதனைக்குள்ள போகும் பொழுது God, he is just counseling us. அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். Rejoice and be glad. களி கூர்ந்து மகிழ்ச்சியாய் இரு. Oh my God. Hallelujah. Because ஏனென்றால் the testing of your faith, உன்னுடைய விசுவாசத்தின் சோதனை, when you are being tested, நீ சோதிக்கப்படும்போது it will bring a crown of life to you. அது உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கும். Did you heard that? Hallelujah. If you are not tested, நீ சோதிக்கப்படவில்லை என்றால் you will not fit for the crown of life. ஜீவ கிரீடத்துக்கு நீ பாத்திரவான் அல்ல. What is going to prepare you எது உன்னை for ஆயத்தப்படுத்துகிறது? the crown of life? ஜீவ கிரீடத்துக்கு. All the tests and trials. எல்லா சோதனையும் உபத்திரவங்களும். In 1 Peter chapter 1 and verse 6 and 7. 1 பேதுரு 1. Come on, display that verse. 6-7 வசனம். Peter is just encouraging. பேதுரு உற்சாகப்படுத்துகிறார். Peter and the Holy Ghost is encouraging.
பேதுருவும் பரிசுத்த ஆவியானவர் He's உற்சாகப்படுத்துகிறார். saying, wherein ye greatly rejoice, though now for a season, if you need be, you are in heaviness and through manifold temptations. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள், என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். In verse number 7, that the trial of your faith, being more, precious than of gold that perishes, he says, being much more precious than of gold that perishes, though it be tried with fire, might be found unto praise. Now you're going through test. One day this test is going to bring the praise and honor and glory at the appearing of Jesus Christ. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். சொல்லுங்க, நாம் போட்டு மினுக்கிற தங்கத்தை விட நீங்க பார்க்காத என் விசுவாசத்துக்கு தான் அதிக மினுப்பு உண்டு. சொல்லுங்க, more than the gold that you see in me, more than the glory or a shining that's in the gold, my faith shining more than gold. தங்கத்திலே இருக்கிற பிரகாசத்தை பார்க்கிலும் என்னுடைய விசுவாசத்திலே இருக்கிற பிரகாசம் தங்கத்தை விட மேலானது. Hallelujah, hallelujah, hallelujah. One day the Lord will come. ஒரு நாள் தேவன் வருவார். என்னப்பா நல்லா நல்ல பூமி அனுபவிச்சியாப்பா? ஒரு நாளும் சுகமா இருந்தியாப்பா? ரொம்ப சந்தோஷமா இருந்தியாப்பா? குறைச்சலே இல்லையாப்பா? எந்த நெருக்கமும் இல்ல, ரொம்ப பிளஸர்ல. இப்போ உன்னை நான் புகழணும் இல்லையா? எனக்காக நீ எந்த பாடம் படல, பாடே படாது உன்னை புகழ்ந்து உனக்கு மகிமையை கொடுத்து உனக்கு உன் தலை மேல இப்ப நான் ஜீவ கிரீடத்தை வைக்கணும். ஏன்னா பூமியில தான் பரலோகம் மாதிரி வாழ்ந்துட்டிய, உனக்கு இதுக்கு மேலேயும் பரலோகம் தேவையான்னு கேட்க மாட்டாரா? என் புகழ்ச்சி தேவையா? So if you go through various trials and temptations, அநேக விதமான சோதனைகளிலே நீங்கள் அகப்படும்போது நமக்கு ஏன் பாடுறேன் இல்லையா? கேட்கறேன்ல, கஷ்டப்படும் போது, நிந்திக்கப்படும் போது, அவமானப்படும், when we go through insult, shame, loss, all these, what do we ask? Why Lord? ஏன் பாடுற? இதுக்கெல்லாம் பதில் அவர் வரும்போது. Answer to all this is when he comes, அவர் வரும்பொழுது இதற்கான பதிலை தருவார். எங்க அம்மா எப்பவுமே காலையில எழுந்து அந்த பாட்டை பாடும். டி மேஜர் கொடுத்துட்டு அதுல இன்னும் இடையில வரம்பா, அதெல்லாம் நினைச்சு அழுறது சில வேலை. பல தீமை நிந்தை மொழிகள் உண்மை பொய்யாய் சொன்னாலும் கலி கூறுவார். பல தீமை நிந்தை மொழிகள் உண்மை பொய்யாய் சொன்னாலும் கலி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என இயேசு. யார் சொன்னது? இயேசு. மனுஷன் சொல்றதெல்லாம் கவனிக்காத. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னார். இந்த மெய் நல்வாக்கு நிறைவேறுதே. ஐயோ, என்ன யாரும் எதுவும் சொல்லிவிட கூட, என்ன மாதிரி நல்லவன் யாரும் இல்லைன்னு புகழ்ந்தா நமக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கும். அப்ப சந்தோஷப்படாதீங்க. பலவிதமான நிந்தைகளை, when men revile against you, மனிதர்கள் உனக்கு விரோதமாய் நிந்தைகளை speak all things against you, உனக்கு விரோதமாய் எல்லாவற்றையும் பேசும். Jesus said, இயேசு சொன்னார், blessed are you, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சிலருக்கு இது எங்க இருக்குதுன்னு ஒரு டவுட் இருக்கும். சிலர் ஏன்னா பைபிள் படிக்கிறது இல்லை, எங்க இருக்கும் சிலருக்கு டவுட் இருக்குது. அவங்களுக்காக நீ போய் மத்தேயு 5:10-11 தெரிஞ்சுக்கோ. 5:10-11 ஓகே, போய் படிச்சிடுங்க. ஓகே, காலையில் எழுந்துச்சு இன்னொரு பாட்டு பாடும். எங்கள் அம்மா ஏன்டா சீக்கிரம் எப்பவுமே பரலோக பாட்டையே பாடுதேன்னு யோசிப்பேன். அந்த பாட்டிலேயே பரலோகம் போயிடுச்சு. அது இல்லைங்க, காலையில் இருந்தா அவங்க பாடுவாங்க இந்த பாட்டை. முதல் எஜமானின் இயேசு முகம் தேடுவேன் வாங்க. முதல் அடி, எஜமானின் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே, எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும்,
என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசு. Sing it, church. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவே. பறந்து புறா போல் சிறகடித்து பாடி சென்றோர் நாள் இளைப்பாறுவே. பரலோக பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினா தைரியம் ரொம்ப வேணும். எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா இந்த பாட்டை பாடாமல் இருந்தது கிடையாது. She has never stopped singing this song even a single day. சில வேளைக்கு ஏன் பானா விரும்பினாங்க இல்லையா? She liked it, she desired for it. அதை அவர்கள் விரும்பினார்கள். Hallelujah. Hallelujah. So here, இங்கே when you go through testing, நீங்கள் சோதனைக்குள்ள when you go through pain, வலிகளுக்குள்ள போகும்போது one day ஒரு நாள் your God உன்னுடைய தேவன் will praise you, அவர் உன்னை will honor you, உன்னை கனம் and பண்ணுவார். he will give you the glory. மகிமையை கொடுப்பார், மகிமையை உனக்கு தருவார். That's what the word says. அதுதான் தேவ வார்த்தை சொல்லுகிறது. So are you ready for that? அதற்கு நீங்கள் ஆயத்தமா Well இருக்கிறீர்களா? done my son, நல்லாய் well done my daughter. என் மகளே You நன்றாய் went through many things. அநேக காரியங்களுக்குள்ள நீ போனாய். Come, வா come வா to receive my honor. என்னுடைய கனத்தை பெற்றுக்கொள்ளும்படி. Hallelujah. Hallelujah. So Job went through the testing. யோபு சோதனைக்குள்ள போனார். When, he didn't prosper before he went through the problem. அவர் பிரச்சனைக்குள்ள போவதற்கு முன்பாக அவர் செழிக்கவில்லை. He went through all the problems. எல்லா பிரச்சனைகளுக்குள்ளும் அவர் Somebody say, for all the problems that I'm going today, யாரனா சொல்லுங்க, இந்த நாளிலே நான் போய் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் now the Lord has just signed on me test. இப்பொழுது தேவன் எனக்கு ஒரு சோதனையை அனுமதித்திருக்கிறார். He just written on me test. எனக்கு சோதனை என்று எழுதி இருக்கிறார். And after the test is gone, சோதனை முடிந்த பிறகு then God will seal and say tested. தேவன் எனக்கு ஒரு முத்திரை கொடுப்பார், சோதிக்கப்பட்டாயிற்று. When you are, as we say, you cannot become a testimony to God without being tested by God. தேவனால் சோதிக்கப்படாமல் தேவனுக்கு சாட்சியாய் உன்னால மாற முடியாது. Somebody say, one day, ஒரு நாள் like Job, யோபுவை போல. see, still though he is dead, we are speaking about him. அவரை குறித்து அவர்கள் பேசின போதிலும், we talk about Job, யோபுவை குறித்து நாம் we talk about Joseph, யோசேப்பை we குறித்து, talk about David, தாவீதை we குறித்து, talk about Daniel, தானியேலை we குறித்து, talk about Shadrach, Meshach and Abednego, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து நாம் பேசுகிறோம். because these men, இந்த மனிதர்கள் God tested them because God trusted them. தேவன் அவர்களை நம்பினபடினாலே அவர்களை சோதனை செய்தார். I don't know how scared your heart is for test, சோதனைக்கு எவ்வளவு பேருடைய இருதயம் பயந்திருக்கிறது என்று but தெரியும். if you can trust God, தேவனை நீங்கள் நம்பினால் definitely one day, நிச்சயமாய் ஒரு நாள் your test, உன்னுடைய சோதனை, because God trusted it, தேவன் அதை you நம்பினபடினாலே will be blessed. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். Okay, hallelujah. I'm going to just finish now. நான் இப்பொழுது முடிக்க போகிறேன். This is the biggest, big sermon, இது மிகவும் பெரிய செய்தி. but we have no time. ஆனால் நமக்கு நேரம் இல்லை. Isaac is asking, ஈசாக்கு கேட்கிறார், Father,
தகப்பனே, we have the wood, நமக்கு நம்மிடத்துல we கட்டை, have the fire, நெருப்பு இருக்கிறது, we have the altar, நமக்கு பலிபீடம் இருக்கிறது, we have, you know, even the father and the son. நமக்கு தகப்பனும் மகனும் இருக்கிறோம். So, you know, sometimes சில வேளைகளிலே we see everything, எல்லாத்தையும் நாம் பார்க்கிறோம், we see everything, எல்லாத்தையும் but we பார்க்கிறோம், don't see the answer. ஆனால் பதிலை பார்க்க முடியவில்லை. We see the problem, பிரச்சனையை பார்க்கிறோம், but we you know, but we don't see the solution. ஆனால் அதற்கு தீர்வை நம்மால We பார்க்க see முடியவில்லை. the battle, யுத்தத்தை பார்க்கிறோம், but we don't see the victory. வெற்றியை பார்க்க We முடியவில்லை. see the sickness, வியாதியை but பார்க்கிறோம், we do not see the healing. சுகத்தை பார்க்க We முடியவில்லை. see the closed doors, அடைக்கப்பட்ட வாசல்களை but we பார்க்கிறோம், don't see God's provision. ஆனால் தேவனுடைய சலுகையை பார்க்க We முடியவில்லை. see the mountain, மலைகளை but பார்க்கிறோம், not the God of the mountain, அந்த மலையின் தேவனை பார்க்க who's முடியவில்லை. preparing beyond that mountain. அந்த மலைக்கு அப்புறத்திலிருந்து ஆயத்தப்படுத்துகிறாரே அவரை பார்க்க Isaac முடியவில்லை. asked, ஈசாக்கு கேட்டார், where is the lamb? ஆட்டுக்குட்டி எங்கே? Abraham's faith answered. ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் Abraham didn't answer. ஆபிரகாம் பதில் Somebody சொல்லவில்லை. say, Abraham didn't answer. ஆபிரகாம் பதில் சொல்லவில்லை. If people are asking a question, ஜனங்கள் கேள்வி கேட்கும்போது don't answer to them speedily. வேகமா அவர்களுக்கு மறுஉத்தரவு Somebody say, சொல்லாதே. don't answer to them. அவர்களுக்கு வேகமா உத்தரவு Wait சொல்லாதே. on God for the answer. பதிலுக்காக தேவனுக்கு காத்திரு. Because only God's answer is final. தேவனுடைய பதில் தான் கடைசி. Only God's answer can take the confusion. தேவனுடைய பதில் தான் குழப்பத்தை எடுக்கும். Abraham answered. ஆபிரகாம் பதில் சொன்னார். When, you know, let me say this. நான் இதை சொல்லட்டும். In 3 places you will see, மூன்று இடத்துல நீங்க பார்ப்பீங்க. in verse number 1, ஒன்றாம் வசனத்துல God, you know, after this, God tested Abraham. இதற்கு பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். Everybody please watch me. எல்லாம் என்ன பாருங்க. God said, தேவன் சொன்னார், Abraham. ஆபிரகாம். And Abraham said, ஆபிரகாம் சொன்னார், listen very carefully, கவனிங்க, here I am. இதோ அடியேன். What did he say? இதோ Somebody say, here I am. Here I am. What do you mean by that, Abraham? அதனுடைய அர்த்தம் என்ன ஆபிரகாம்? Abraham, ஆபிரகாம், what do you mean by here I am? இதோ இங்கே அடியேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? That means, Lord, அதன் அர்த்தம், I am listening. கர்த்தாவே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். I am listening not to listen. கேட்பதற்காக நான் கேட்கவில்லை. I am listening to obey. கீழ்ப்படிவதற்காக நான் கேட்கிறேன். So the word here I am means, இதோ அடியேன் என்றால் to God he is saying, தேவனுக்கு அவர் சொல்லுகிறார், I am listening to obey. கீழ்ப்படிவதற்காக. In verse number 7, ஏழாம் வசனத்துல, you know, Isaac is asking, ஈசாக்கு கேட்கிறார், my father என் தகப்பனே, is saying, அவர் சொல்லுகிறார், here I am, my son. என் மகனே, இதோ அடியேன் இருக்கு. What do you mean by that? அதன் அர்த்தம் என்ன? My son, என் மகனே, I am there with you. நான் உன்னோடு இருக்கிறேன். Are you there with me? என்னோடு இருக்கிறீங்களா? My father, என் தகப்பனே, here. He didn't say, yes, my son. ஆம் சொல்லு மகனேன்னு சொல்லல. My son, என் மகனே, you don't know what you're going to go through. நீ எதற்குள்ள போக போற உனக்கு You தெரியாது. don't know that. உனக்கு தெரியாது. But your father, ஆனால் உன் தகப்பனுக்கு who knows it. அதுக்கு தெரியும். I didn't say to my wife என்னுடைய மனைவிக்கு நான் that சொல்லல, I'm going to kill you. நான் உன்னை சாகடிக்க I didn't say, because my wife's faith, என்னுடைய மனைவியினுடைய விசுவாசம் it cannot manage the test. அந்த சோதனையை அது சகிக்காது. So I didn't say to my wife. அதனால என்னுடைய மனைவிக்கு நான் Now சொல்லல. you are asking me, இப்போ நீ என்ன கேட்கிறாய்? my father, என் தகப்பனே, here I am, my son. என் மகனே, இதோ அடியேன் இருக்கிறேன். Don't think that I'm going to leave you like other fathers. மற்ற தகப்பன்களைப் போல நான் உன்னை விட்டு விட I am a மாட்டேன். father நான் உன்னுடைய தகப்பன், who is going to be with you. நான் உன்னோடு இருப்பேன். I am not a father who leaves his children. தன்னுடைய பிள்ளைகளை விடுகிற தகப்பன் நான் அல்ல. Are you there? இருக்கிறீங்களா? Let fathers learn this.
தகப்பன்மார்கள் இதை கற்றுக்கொள்ளட்டும். Don't leave your children. உன்னுடைய பிள்ளைகளை It's up to your children to be with you or to leave you. உன்னுடைய பிள்ளைகள் உன்னோடு இருக்கிறது இல்ல உங்களை விட்டு போறது அவங்களுக்குரியது. But as a father, ஆனால் தகப்பனாய் don't leave them in the pain. அவர்கள் வலியில விடாதீங்க. Don't watch them cry. அவர்கள் அழுகிறத If they need anything, அவர்களுக்கு எது say to them, சொல்லுங்க, here I am. இதோ நான் இருக்கிறேன். I am your mother. I am your father. I will never leave you in pain. I will never leave you to cry. நான் உன்னை வலியிலே உன்னை அழ விட மாட்டேன். I am not against you, my child. என் பிள்ளையே, நான் உனக்கு விரோதமாய் இல்ல. Here I am for you. இதோ நான் உனக்காக இருக்கிறேன். You don't know the pain that I was carrying these 3 days. இந்த 3 நாட்களும் நான் சுமந்து கொண்டிருக்கிற வலி உனக்கு தெரியாது. இந்த 3 நாளும் the Lord shut the mouth of Isaac. தேவன் ஈசாக்குடைய வாயை மூடி வைத்திருந்தார். These 3 days, இந்த 3 நாட்கள் Isaac didn't open his mouth to ask this question. ஈசாக்கு இந்த கேள்வியை கேட்பதற்கு வாயை திறக்கவில்லை. Not a single time his father has left the home without a lamb. ஆட்டுக்குட்டி இல்லாமல் ஒரு விசை கூட ஆபிரகாம் வீட்டை விட்டு வெளியே வந்தது கிடையாது. When they left, there was no lamb. அவர்கள் வெளியே வரும்போது ஆட்டுக்குட்டி கிடையாது. Sarah didn't ask, where is the lamb? சாராள் கேட்கவில்லை, எங்கே ஆட்டுக்குட்டி? But when they came where the faith was matured, விசுவாசம் வளர்ந்த அந்த இடத்துக்கு வரும்பொழுது, because you come to the place 3 days before I tested you. 3 நாட்களுக்கு முன்பு நீங்க வந்தா நான் உன்னை சோதித்தேன். My question was different before the 3rd day. 3வது நாளுக்கு முன்பதாக என்னுடைய கேள்வி வேற. But after the 3rd day, ஆனால் 3 நாளுக்கு பிறகு my answer is going to be different. என்னுடைய பதில் வேற மாதிரி இருக்கு. Are you there with me? இருக்கிறீங்களா? Son is asking. குமாரன் கேட்கிறான். So even to ask a faith question, விசுவாச கேள்வியை கேட்பதற்கு you should come to the mountain God has provided for you. தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணின மலைக்கு நீ வர வேண்டும். My simple question, என்னுடைய எளிதான கேள்வி, is your faith in surface or is your faith climbing any mountain? உன்னுடைய விசுவாசம் தரைமட்டமா இருக்கிறதா இல்ல மலை ஏறுகிற அனுபவத்தில் இருக்கிறதா? If you are just reaching the mountain of faith, விசுவாசத்தின் மலையை நீ தொடும் பொழுது, that's where you will get answer to the question you are asking. அங்கே தான் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிற கேள்விக்கு பதில் கிடைக்கும். Somebody say, I will walk to the mountain. யாரனா சொல்லுங்க, நான் அந்த மலைக்கு நேராய் நடப்பேன். I will walk to the mountain of God's provision. தேவனுடைய சலுகை இருக்கிற அந்த மலையின் இடத்திற்கு நான் நடந்து போவேன். Because ஏனென்றால் my father is not walking according to his thinking. என்னுடைய தகப்பன் அவருடைய யோசனையின்படி நடக்கிறவர் அல்ல. Because I know something. எனக்கு ஒன்று தெரியும். My father walks by the voice of God. தேவனுடைய சத்தத்தினாலே என்னுடைய தகப்பன் நடக்கிறார். Somebody say, my father walks by the voice of God. என்னுடைய தகப்பன் தேவனுடைய சத்தத்தினாலே நடக்கிறார். My son, என் மகனே, God will provide for himself a lamb. தேவன் அவருக்கான தகன பலிக்கான ஆட்டை அவரே பார்த்துக்கொள்வார். When God asked him first time, தேவன் முதலாவது கேட்கும்போது, the Hebrew word for is henini. The word henini means, எபிரேய வார்த்தை henini என்றால், listen very carefully, here I am. இதோ அடியேன் இருக்கிறேன். In Hebrew, எபிரேய பாஷையில, when to the Lord he said, தேவனுக்கு அவர் சொல்லுகிறார், I am listening, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், to obey, கீழ்ப்படிவதற்காக. My brothers and sisters, என் சகோதரனே you are சகோதரிகளே, listening, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. but God is asking, ஆனால் தேவன் are கேட்கிறார், you listening to obey? கீழ்ப்படிவதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறாய். Blessed are you. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். Secondly, when the son said, இரண்டாவது மகன் சொல்லுகிறார், my father, என் தகப்பனே, here I am, my son, இதோ என் மகனே இருக்கிறேன், I am following you. நான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன். I understand. எனக்கு புரிகிறது. Thirdly, in the 11th verse, மூன்றாவது 11ஆம் வசனம், again the angel of the Lord said, தேவ தூதனானவர் சொன்னார், Abraham, Abraham. ஆபிரகாமே, ஆபிரகாமே. Even there, அங்கேயும் he said, அவர் சொல்லுகிறார், here I am. இதோ அடியேன். Listen very carefully. கவனமா கேளுங்க. ஏதாவது ஒன்று கொடுங்கப்பா, ஒரு கட்டையோ ஏதாவது ஒன்று. This here I am is, he lifted his hand. தன்னுடைய கரத்தை உயர்த்திட்டார். Okay, here I am. இதோ அடியேன். What do you mean there? அதன் அர்த்தம் என்ன? Waiting for your command. உம்முடைய கட்டளைக்காய் காத்திருக்கிறேன். போடின்ட்டீங்கன்னா போற்றுவேன். That was the I am. அதுதான் இதோ அடியேன். Are you listening to a story? ஒரு கதையை கேட்கிறது This போல. is the heart of an obedient father.
இது கீழ்ப்படிகிற தகப்பனுடைய How இருதயம். will you match your faith with this man? இந்த மனுஷனுடைய விசுவாசத்தை உன்னுடைய Because you and I are the sons of Abraham in faith. நீங்களும் நானும் விசுவாசத்தினால ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். Whenever God is asking a precious thing தேவன் விலையேற உன்னிடத்திலிருந்து தேவன் விலையேற பெற்றவைகளை கேட்கும்போது can you obey him? நீங்க அவருக்கு கீழ்ப்படிய முடியுமா? Can you listen to him? அவருக்கு செவி கொடுக்க முடியுமா? Lord, கர்த்தாவே, no matter my precious one dies, என்னுடைய விலையேற பெற்றது மரித்தாலும் சரி, I will obey. நான் கீழ்ப்படிவேன். Now comes the provision. இப்பொழுது சலுகை வருகிறது. Now comes the provision. இப்பொழுது சலுகை வருகிறது. Son, do not lay your hands on your son. என் மகனே, உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. Because when Abraham said God will provide for himself a lamb, தேவன் ஆபிரகாம் சொன்னார், தேவனே அவருக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். he didn't say let's go and buy one lamb. போய் ஒரு ஆட்டை வாங்கலாம் அவர் சொன்னார். He said God will provide. தேவன் பார்த்துக் கொள்வார். God already knows what he's going to do. தேவன் அவர் என்ன செய்வார் என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Church, சபையே, if you don't go to the altar, பலிபீடத்தின் அண்டையிலே நீ போகவில்லை என்றால் you cannot see the sacrifice. பலிகளை உன்னால பார்க்க முடியாது. Abraham went near the altar that God prepared. தேவன் ஆயத்தம் பண்ணின பலிபீடத்தின் அண்டையிலே ஆபிரகாம் போனார். God will provide my son. தேவன் பார்த்துக் கொள்வார். How many of you will believe? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Some people you have your talents. சிலர் உங்களுக்கு Some people you have your jobs. சிலருக்கு வேலை. Some people you have your money. சிலருக்கு பணம். Some people have your property. சிலருக்கு சொத்து இருக்குது. But do not put your trust in all those things. இந்த காரியங்கள் மேல உன்னுடைய நம்பிக்கையை வைக்காதே. Do not put your trust in all those things. இந்த காரியங்கள் மேல நம்பிக்கை வைக்காதே. Many people who are rich became poor. One night they become bankrupted. ஒரு ராத்திரியில எல்லாத்தையும் இழந்து விட்டார்கள். They lost their family. குடும்பத்தை இழந்து They lost their children. பிள்ளைகளை இழந்து. Many people are homeless. அநேகர் வீடு இல்லாமல் இருக்கிறாங்க. அநாதிகளாகிறான். ஒரு நாள்ல எல்லாமே இருந்தான். Once they were fortunate. ஒரு நாள் எல்லாமே இருந்தது. அதிர்ஷ்டசாலிங்க. And one day they became unfortunate. துரதிர்ஷ்டசாலியா மாறினான். When they became unfortunate, துரதிர்ஷ்டசாலிகளாய் மாறும்போது what they had yesterday they lost it today. நேற்று எது இருந்ததோ இந்த நாள். Today you may not have anything. இன்றைக்கு உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. But only God on your side. ஆனால் தேவன் உன் If பக்கமாக. God is on your side, தேவன் உன் பட்சத்தில் இருக்கும்போது He will provide. அவரே எல்லாவற்றையும் Do பார்த்துக் not கொள்வார். cry. பயப்படாதே. Look, பாருங்க. not with great profit I'm standing here. இங்க பெரிய லாபத்தோடு நான் நிற்கவில்லை. In the midst of so many losses, அநேக இழப்பின் in the midst of so many pain, அநேக வலியின் மத்தியில், in the midst of so many shame, அவமானத்தின் so மத்தியில், many insults, நிந்தையின் மத்தியில் if I'm still standing, நான் இன்னும் நின்று கொண்டிருக்கிறேன். because I know who's watching me. என்னை யார் காண்கிறார்கள்? I know who's backing me. என்னோடு I know whose word I am following. யாருடைய வார்த்தையை நான் பின்தொடர்கிறேன் என்று He அறிந்திருக்கிறேன். is a just God. அவர் நீதி உள்ள தேவன். He is a faithful God. அவர் உண்மை உள்ள தேவன். And let me say his name. அவருடைய நாமத்தை நான் சொல்லட்டும். He came there. அவர் அங்கே வந்தார். He said God will provide. அவர் சொன்னார் தேவன் பார்த்துக் கொள்வார். But God, ஆனால் தேவன் not just, he just came as his Jehovah Jireh. அங்கே யெகோவா ஈரேவாக அவர் வந்தார். Lord, கர்த்தாவே, I know எனக்கு தெரியும் that I have my Jehovah Jireh on my side. என் பக்கமா யெகோவா ஈரே இருக்கிறார். I may seem like a nothing. ஒன்றும் இல்லாதவனைப் போல நான் I may காணப்படலாம். seem like I have nobody. எனக்கு யாரும் இல்லாதவனைப் போல But இருக்கலாம். when God is backing me up, ஆனால் தேவன் என் பின் பக்கத்தில் இருக்கும்போது He will provide. அவர் எல்லாவற்றையும் தருவார். If He can provide for me, அவர் எனக்காக கொடுப்பாரே ஆனால் will He not God provide for Himself? அவருக்காக கொடுக்க மாட்டாரா? அவருக்கு வேண்டியதை அவரால ஏற்படுத்தி கொள்ள முடியாதா? சொல்லுங்க சொல்லுங்க. உன்னையே ஆசீர்வதிக்கிற அவருக்கு தன்னை ஆசீர்வதிக்க முடியாதா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவனுக்கு ஏற்படுத்திக்க தெரியும். என் தேவனுக்கு ஏற்படுத்திக்க தெரியும். He knows to provide for himself. அவருக்கு கொடுக்க தெரியும். ஆனா அவருக்கு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். We are blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Even in our losses. நம்முடைய இழப்பில கூட. Because a day will come. ஒரு நாள் வரப்போகிறது. When we have done everything. நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு. Then He will say. அப்பொழுது சொல்வார். Blessed are you. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட. You have been faithful in little things. கொஞ்சத்திலே நீ உண்மை உள்ளவனாய் இருந்தாய். And I will make you ruler over many.
அநேகத்தின் மேலே நான் உன்னை அதிகாரியாய் வைக்கிறேன். We are waiting for that day. அந்த நாளுக்காய் நாம் காத்திருக்கிறோம். So somebody stand to your feet. யாரனா சிலர் கால்களிலே எழுந்து நின்று Let us thank God. தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். Father God, பிதாவே, you are a God who make way there is no way. வழியே இல்லாத இடங்களிலே வழியை உண்டாக்குறவர் நீர். Let me say this word and I conclude. இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கட்டும். You know, Jesus when he came, இயேசு வந்தபோது he was standing in the temple. அவர் ஆலயத்திலே நின்று He was கொண்டிருந்தார். standing in the nation. அவர் தேசத்திலே நின்று கொண்டிருந்தார். Now when people gathered, இப்ப ஜனங்கள் it கூடினார்கள். is a watered garden place. அங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். It's a land flowing with milk and honey. பாலும் தேனுகிற ஓடுகிற But இடம். what he was doing, ஆனால் என்ன he நடக்குது? was bringing everybody to the wilderness. எல்லாரையும் வனாந்தரத்துக்கு கூட்டி வரார். What God? என்ன தேவனே? You should keep me in the watered garden place. தண்ணீர் நீரூற்று அண்டையில இருக்கிற இடத்துல நீங்க என்ன வைக்க Why you வேண்டும்? are bringing to the wilderness? எதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு If வரீங்க? I am not going to be there, நான் அங்கே இல்லை என்றால் even your watered garden will become a wilderness. நீ இருக்கிற நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் கூட வனாந்தரமாய் மாறிடும். But the wilderness where I am, ஆனால் நான் இருக்கிற வனாந்தரம் it will become a watered garden. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாறும். Because I change everything. ஏனென்றால் நானே எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். See, when you have no one to see, உன்னை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லாத போது, when you have nobody to help you, உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத let me போது, tell the secret. இந்த ரகசியத்தை நான் You சொல்றேன். are looking in front. நீ முன்னாடி பார்க்கிற Help is not coming. உதவி வரல. You are just looking to your left. உன்னுடைய லெஃப்ட்ல இடது பக்கத்துல Looking to the right. வலது பக்கம் Help பார்க்கிற is not coming. உதவி வரல. You are looking to the back. பின்னாடி பார்க்கறான். You don't see any help. எந்த உதவியும் If இல்ல. you don't find any help எந்த உதவியும் இல்ல. on all sides, எல்லா why பகுதிகளிலும் don't you lift your eyes ஏன் உன் கண்களை Towards the பரலோகத்துக்கு hills. நேராக உயர்த்த கூடாது? from where comes your help? உன்னுடைய உதவி அங்கிருந்து தான் வருகிறது. Somebody say, யாரனா சொல்லுங்க. when God called Abraham, தேவன் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று அழைக்கும்போது he lifted up his eyes. அவர் கண்களை ஏறெடுத்து பார்த்தார். When he lifted up his eyes, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது God showed the provision. தேவன் சலுகையை He காண்பித்தார். saw the ram in a thicket. அங்கே முற்புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆடை பார்த்தார். And he took that lamb அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து that was prepared for him before the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்பதாக ஏற்படுத்தப்பட்ட ஆட்டுக்குட்டி அதுவே. He brought it. அவர் கொண்டு வந்தார். Don't look anybody. யாரையும் If பார்க்காத. you are in need, உன் தேவையில இருந்தா look at the lamb. அந்த ஆட்டுக்குட்டியை பார். If you are in pain, வலியில இருக்கறியா? look at that lamb. அந்த ஆட்டுக்குட்டியை When பார். people have forsaken you, ஜனங்கள் உன்னை தள்ளிட்டாங்களா? look at that lamb. அந்த When ஆட்டுக்குட்டியை you are பார். struggling with your sin, உன்னுடைய பாவத்தில போராடி look கொண்டிருக்கிற at the lamb. அந்த When ஆட்டுக்குட்டியை you are பார். going through failure, தோல்வியில போய் don't கொண்டிருக்கிற look at anybody. யாரையும் பார்க்காத. Look at the God தேவனை பார். who will never forsake you. அவர் உன்னை கைவிடுவதே இல்லை. He will never put your face to shame. உன்னுடைய முகத்தை அவமானத்திற்கு அவர் விட்டு கொடுக்க மாட்டார். Not only he provided a lamb, அவர் ஆட்டுக்குட்டியை தந்தது மாத்திரமல்ல, now he is prospering Abraham more and more. இப்பொழுது ஆபிரகாமை அதிகமாய் செழிக்க செய்கிறார். God said, தேவன் சொன்னார், because you didn't just hear my voice, you obeyed my voice. என்னுடைய சத்தத்தை கேட்பது மாத்திரமல்ல, என்னுடைய சத்தத்திற்கு நீ கீழ்ப்படிந்தபடியினாலே. நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்தா கேட்டு போகுது, அவ்வளவுதான். என்னது கேட்டு போகுது. எல்லாரும் கீழ்ப்படிஞ்சிருது இல்லைங்க. ஆனா கீழ்ப்படிறதுக்குன்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. என்னங்க? கீழ்ப்படிறதுக்குன்னே சிலர் இருக்காங்க. அவங்களுக்கு வசதியா இருந்தா கீழ்ப்படிஞ்சிட்டு வசதி இல்லாததுக்கு கீழ்ப்படியாம போறவங்க இல்ல. They obey to God in all. அவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு கீழ்ப்படிகிறார்கள். Because you obeyed me, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடி now I know இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், you fear God. நீ தேவனுக்கு பயந்தவன். Now I know இப்பொழுது எனக்கு தெரியும், you fear God. நீ தேவனுக்கு பயந்தவன். Now I know இப்பொழுது நான் you அறிந்திருக்கிறேன், fear God. நீ தேவனுக்கு So பயந்தவன். அதனால in blessingly ஆசீர்வதிக்கவே I will bless you. நான் உன்னை In ஆசீர்வதிப்பேன். multiplyingly உன்னை பெருகவே I will multiply you. பெருக பண்ணுவேன். And your descendants, உன்னுடைய சந்ததி, they will inherit the gates of your enemies. உன்னுடைய எதிராளிகளின் வாசல்களை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். Let me say this. நான் இதை சொல்லட்டும். The enemies would have tied you, and you with your door. எதிராளிகள் உன்னுடைய வாசல் அண்டையிலே உன்னை கட்டி வைத்திருக்கலாம். But ஆனால் when God comes to your help, தேவன் உனக்கு உதவி செய்ய வரும்போது what will happen? என்ன நடக்கும்? They tied up Samson on the doorpost. அவங்க சிம்சோனை வந்து
வாசல் அண்டையிலே கட்டி வைத்திருக்கிறார். God not only gave him the strength to pluck it out, தேவன் அதை பிடுங்க மாத்திரம் பலனை தரவில்லை, but he took the gates of the enemy. எதிராளிகளுடைய வாசல்களை அவர் எடுத்துக்கொண்டு Now he is walking to the mountain, இப்பொழுது மலைக்கு நேராய் போகிறார். and he is going and placing the the door on the mountain. அந்த மலையின் மேல அந்த வாசலை கொண்டு போய் வைக்கிறார். What is this, Samson? இது என்ன சிம்சோன்? This is not the physical strength. இது மாம்சத்தின் பலன் அல்ல. This is a picture of the one who is going to come after me. எனக்கு பின் வருகிறவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. The gates of hell will tie him. பாதாளத்தின் வாசல் அவரை கட்டும், but he will carry it. ஆனால் அவர் அதை சுமந்து He கொள்வார். will walk to the mount of Calvary, கல்வாரி மலையின் மேல அவர் ஏறுவார். and there அங்கே on the cross, சிலுவையிலே what seemed like a defeat எது தோல்வி என்று காணப்பட்டதோ was the success that God actually prepared. அங்கே தேவன் வெற்றியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். In Genesis ஆதியாகமம் 22:7, 22:7 Abraham asked, Isaac asked, ஈசாக்கு கேட்டார், where is the lamb? ஆட்டுக்குட்டி எங்கே? In John chapter 1, யோவான் 1ஆம் அதிகாரத்திலே John the Baptist answered, யோவான் சுவிசேஷ ஸ்நானகன் சொல்லுகிறார், here is the lamb இதோ உலகத்தின் that பாவத்தை takes away the sin of the world. சுமந்து தீர்க்கிற தேவ The question that was asked in Genesis 22 ஆதியாகமம் 22 was answered in John 1:19. யோவான் 1:19 அதற்கான பதில் கிடைக்கிறது. There அங்கே God spared Isaac, தேவன் ஈசாக்கை காப்பாற்றினார். but here ஆனால் இங்கே he didn't spare his son. தன்னுடைய குமாரனை காப்பாற்றவில்லை. And Paul is saying, பவுல் சொல்லுகிறார், if God didn't spare his own son for you and me, தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காக அவரை சாக ஒப்புக்கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருப்பது எப்படி? If he didn't spare his own son along with his son, will he not spare everything that we ask? Amen. Will he not give everything that you ask? Amen. Somebody say yes, Lord. Yes, ஆண்டவரே. என்ன பண்றதுன்னு தெரியாத நான் சர்ச்சுக்கு வந்தேன். சொல்லுங்க. என்ன பண்றதுன்னு தான் தெரியாத சர்ச்சுக்கு வந்தேன். எல்லாத்தையும் பண்றவரை பார்த்துட்டு போயினுக்கிறேன். எல்லாத்தையும் பண்றவரை பார்த்துட்டு நான் போறேன். Hallelujah. Hallelujah. May the good God bless you, church. நல்ல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Lift your right hands towards heaven. வலது கரத்தை வானத்துக்கு